Hello my dear students, I welcome you all for my channel Science with Elil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் half life period of a reaction பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் integrated rate law for first order reaction integrated rate law for zero order reaction பற்றியும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். போய் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் அ ரியாக்ஷன் இது ரெண்டையுமே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டரோட ஹாஃப் லைஃப் பீரியட் என்ன, ஜீரோ ஆர்டரோட ஹாஃப் லைஃப் பீரியட் என்னன்ற ரெண்டு டெரிவேஷனையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்பிள் டெரிவேஷன் தான். இதை பேஸ் பண்ணி எக்ஸாமில் இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி எக்ஸாமில் பப்ளிக் எக்ஸாமில் சம் ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ தட் மச் திஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் அ ரியாக்ஷன். ஹாஃப் லைஃப்னா என்னது? ஒரு ரியாக்டன்ட் இருக்குன்னா அந்த ரியாக்டன்ட்டோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷனில் ஒன் ஹாஃப்னா பாதியாக குறையிறதுக்கு, பாதியாக ரியாக்ட் ஆகணும். அது குறையும் போது அங்கே எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் இந்த ஹாஃப் லைஃப். ஸோ த ஹாஃப் லைஃப் ஆஃப் அ ரியாக்ஷன் இஸ் defined as the time required for the reactant டைம் தேவைப்படுது. எதுக்கு? அதோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஒன் ஹாஃபாக குறையிறதுக்கு, பாதியாக குறையிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் டெஃபனிஷன். ஃபார் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் த ஹாஃப் லைஃப் இஸ் அ கான்ஸ்டன்ட். இட் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆர்டரோட ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டரை பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ண ஃபார்முலா தான் இது. இன்டகிரேட்டட் ரேட் லா ஃபார் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் லாஸ்டாக முடிஞ்சிருக்கும் இந்த டெரிவேஷன் வேல்யூ k ஈக்குவல் டு 2.303 டிவைடட் பை t log ஆஃப் a0/a. இது நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷனில் உள்ள ஃபைனல் ஈக்குவேஷன். இதை எடுத்து தான் நம்ம ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டரை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை எடுத்தாச்சு. இப்போ நமக்கு என்னென்ன ஆக போகுது? டி ஹாஃபாக மாறப்போகுது. அது மாதிரி ரியாக்டன்ட்டோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் பாதியாக மாறப்போகுது. அப்போ ரெண்டு கண்டிஷனை நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். என்ன கண்டிஷன்? டி ஈக்குவல் டு டி ஹாஃப். அதே மாதிரி concentration of A equal to A0/2. ஸோ இதை நம்ம இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனில். ஷால் வி ரைட் திஸ் ஈக்குவேஷன் as 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த T ஈக்குவல் டு டி ஹாஃப்னும் ஏவோட கான்சன்ட்ரேஷனை எப்படி எடுத்துக்க போகிறோம்? A0/2ன்னு எடுத்துக்க போகிறோம். சரி, அப்போது இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். Substituting this in the above equation substitute பண்ணுவோம். k equal to 2.303. tக்கு பதிலாக என்ன போடலாமா? t half அப்படின்னு போடணும். tக்கு பதிலாக t half. aக்கு பதிலாக கான்சன்ட்ரேஷன் ஆஃப் aக்கு பதிலாக a0/2. ஸோ அப்போது log ஆஃப் மேலே அப்படியே A0 இருக்குது, கீழே தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A இருக்குது. அப்போது A0/2. ஸோ அப்போ இந்த A0 கெட்டிங் கேன்சல் ஆயிரும். 2 தான் மேலே போகும். அப்போ K ஈக்குவல் டு 2.303 டிவைடட் பை டி ஹாஃப் log 2. இந்த 2 மேலே போயிடும், பையில் இருக்குது, கீழே மேலே போயிடும். எஸ், இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்போது எனக்கு டி ஹாஃப் தான் வேணும். ஆமாம் தானே? டி ஹாஃப் வேல்யூ தான் வேணும். அதுக்கு முன்னாடி இந்த log 2ஓட வேல்யூ நமக்கு தெரியும். log 2ஓட வேல்யூ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.3010. ஸோ அதை போடுவோம் 2.303 இன்ட்டு log 2ஓட வேல்யூ போடுவோம் 0.3010 டிவைடட் பை டி ஹாஃப். ஓகேங்களா? சரி, போட்டாச்சு. ஸோ இப்போது நமக்கு இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னா 0.6932 டிவைடட் பை உங்கள் ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணும்போது டி ஹாஃப் அப்படின்னு கிடைக்குது. இது k ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது. எனக்கு ஹாஃப் லைஃப் பீரியட் தான் வேணும். அப்போ ஈக்குவேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ டி ஹாஃபை மேலே கொண்டு வந்தோம்னா k கீழே போயிடும்.
அப்போ T half equal to 0.6932 divided by K. அவ்வளோதான். ஸோ இதுதான் half life period of first order reaction கண்டுபிடிச்சாச்சு. ஸோ சிம்பிள் டெரிவேஷன், வெரி வெரி ஈஸி. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டோம். அந்த K வேல்யூ, ரேட் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ K equal to 2.303 divided by T log of A0 by A அதை எடுத்துக்கிட்டு Tயோட வேல்யூவை T halfனும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 by 2ன்னு எடுத்துக்கிறோம். அதை போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ A0 கெட்டிங் கேன்சல், 2 மட்டும் கீழே இருக்கும், அது மேலே போயிடும். இப்போ log of 2ன்னு வரும். log 2ஓட வேல்யூ இஸ் நத்திங் பட் 0.3010. ஸோ அதை போட்டுட்டு நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா we get 0.6932. ஸோ இது வந்து பை T half இருக்குது. நமக்கு T half தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இது கீழே இருக்குது, இதை இங்கே கொண்டு வந்துடுவோம். மேலே K இங்கே இருக்கும், ஆமாம் தானே? K இங்கே இருக்கும். இந்த Kவை கீழே கொண்டு போகிறேன், T half இங்கே கொண்டு வரேன். அப்போ T half equal to 0.6932 by K அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டரோட half life period of reaction. நெக்ஸ்ட் ஃபார் ஜீரோ ஆர்டர் கண்டுபிடிப்போம். ஸோ ஜீரோ ஆர்டர் half life period of ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் கண்டுபிடிப்போம். இதுதான் ஜீரோ ஆர்டர் தான் நம்ம Kயோட வேல்யூ. Kயோட வேல்யூ வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A by T. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே தான், ஹாஃப் லைஃப்னால T ஈக்குவல் டு T ஹாஃப்னு வச்சுக்கிடுவோம். அது மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A ஈக்குவல் டு என்னென்னு வச்சுக்க போகிறோம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 by 2ன்னு வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். மேலே உள்ள ஈக்குவேஷன் 1ன்னு கூட வச்சுக்கிடுவோமே. ஸோ ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட்டிங் these in equation 1. equation 1ல போட்டோம்னா K equal to என்ன கிடைக்கும் நமக்கு, concentration of A0 மைனஸ் இந்த Aக்கு பதிலாக A0 by 2. ஆமாம் தானே? அப்போ என்ன வரும், concentration of A0 by 2 divided by இந்த Aக்கு பதிலாக A0 by 2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். Tக்கு பதிலாக என்ன பண்ணணும், T half. ஓகேவா? இதை இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். எப்படி வருவோம், அந்த 2வை இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது எல்சிஎம் எடுக்கிறோம்னா அதே மாதிரி தான், 2A0 மைனஸ் இதை 1ஆல் பண்ணால் அதே தான். அப்போது A0 by 2ன்னு வரும். அந்த by 2வை கீழே கொண்டு வந்துட்டேன், அப்படியே T half. ஓகேங்களா? இப்போ 2A0லேருந்து ஒரு A0 போச்சுன்னா வெறுமனை A0, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0. 2 மைனஸ் 1 ஒரு A0 தான் நமக்கு வரும், டிவைட் பை 2T half அப்படின்னு வரும். எனக்கு இது K ஈக்குவல் டுன்னு தெரியும், எனக்கு T half தான் வேணும். அப்போ T half மேலே போகணும், K கீழே வந்துடும். ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 by K. ஸோ இதான் half life of a zero order reaction. T half equal to A0 by K. Simple, very simple. ஸோ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்ச ரேட் கான்ஸ்டன்ட் Kவோட வேல்யூ எடுத்து Tக்கு Kவோட வேல்யூ K ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 மைனஸ் A by T. ஸோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம Tயோட வேல்யூ T halfனு போடணும், Aவோட வேல்யூ A0 by 2ன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா we get the answer as T half equal to concentration of A0 by K அப்படின்னு கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த half life period of a zero order reaction. அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸோட எக்ஸாம்பிள்ஸே சேர்த்து பார்த்துருவோம். அந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்துட்டோம்னா ஒரே வேலையாக முடிஞ்சிடும். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 3 எக்ஸாம்பிள்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க, 3யுமே படிக்கணும். நீங்கள் படிச்சிங்கன்னா தான் எக்ஸாமில் ஒரு நேரம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸை சொல்லுங்கள் 3 மார்க் கொஸ்டின்லையோ 2 மார்க் கொஸ்டின்லையோ கேட்டால் இந்த 3 பாயிண்ட்ஸை நீங்கள் படித்தா தான் எழுத முடியும். ஸோ these 3 are examples of zero order reaction: photochemical reaction between H2 and Cl2, decomposition of N2O on hot platinum surface, iodination of acetone in acid medium with respect to iodine. இதெல்லாம் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ், இதையும் சேர்த்து படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தது half life period of a first order reactionோட half life, தென் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸோட half life, லாஸ்ட்டாக ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக்ஸ் பார்ப்போம். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.